பொண்ணு பார்க்க போகிறோம். பொண்ணை பார்த்து பிடிச்சுன்னு சொல்கிறத விட இங்கேருந்து போகும்போது என்னங்கிறான், இதான் பொண்ணு இருக்குதுன்னு சொன்னாங்கப்பா, நாங்கள் போய் பாட்டெல்லாம் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. போய் பார்க்குறாங்க. பார்த்தோன்னே பிடிச்சோன்னே பிள்ளையை பிடிச்சி, பையனை பிடிக்குது, இடத்த பிடிக்குது, சொத்தை பிடிக்குது, எல்லாமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அது நல்லபடியாக கல்யாணம் ஆயிடும். அப்பப்போ அதாவது நடந்துகிட்டே இருக்கும். ஜாதகம் பார்த்தா சரியாக இருக்குது, பொருத்தம் பார்த்தா சரியாக இருக்குது, கெட்ட சொல்லுது, தடமொழி பார்த்தா சரியாக இருக்குது, அங்கே பார்த்தா பிடிக்குது. இதெல்லாம் அவன் போகும்போது என்ன சொல்லிட்டு போகிறான், ஏதோ பொண்ணு இருக்குன்னு சொன்னாங்கப்பா, நாங்கள் பார்க்க போகிறோம், என்னென்னு பாட்டு சொல்கிறோம் அப்படிம்பா. ஏற்கனவே ஒருத்தன் பொண்ணை பாட்டுன்ட்டு இந்த பொண்ணை எக்காதும் கட்டியாகணும் அப்படின்னு ஒரு பேராசையோடு உள்ள மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு இங்கேருந்து போவான். இங்கேருந்து அங்கே போய் பார்த்தோன்னே எல்லாம் ஓகேன்னா பையனை கேட்டால் எல்லாம் கரெக்டாக தான் இருக்குது, ஆனால் எனக்கு மட்டும் பிடிக்கல சொல்லுவேன்னா சொல்ல மாட்டேங்க. எல்லாமே கரெக்டாக தான் இருக்குதான், ஆனால் எனக்கு என்ன பிடிக்கல. என்ன பிடிக்கலன்னு சொன்னால் எனக்கு தெரியல சொல்கிறாங்களா இல்லையா? அது மாதிரி உங்களுக்கு என்ன பிடிக்குது, என்ன பிடிக்கல, எது சரி எது தப்பு அப்படியே அதை காட்டிடும். புரியுங்களா? அதுதான் குரு மூலமாக வரக்கூடிய குருவோட மிகப்பெரிய தீட்சை.